காலை பொழுதுல நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் விருத்தி அடைவீர்கள், நீங்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் தேவனுடைய நடத்துதலுக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா அந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்றீங்கல்ல, கர்த்தர் உங்களை அப்படிதான் நடத்த போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதுல அப்பா நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ள எல்ஷடாய் தெய்வம் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்ஷடாய் தெய்வம் எங்க மத்தியில கிரியை செய்யும்படியா இன்றைய தினம் முழுவதும் எங்க மத்தியில் அசைவாடும்படியாய் செபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆகவே எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாற்றப்படுகிற, செவ்வையாக்குகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா. ஆமா, சிக்கலான காரியங்கள் எல்லாம் சரியாய் மாற பண்ணுகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா. ஆமா, முடியாது, இது ரொம்ப டஃப்பான காரியம் அப்படின்னா அந்த டஃப்பான காரியத்தெல்லாம் ஆண்டவர் ஒரு செகண்ட்ல எடுத்து போடுவார். அல்லேலூயா. ஆகவே கோணலானவைகளை செவ்வையாக்குகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய வயிற்றில ஒரு தாயினுடைய கருவில ஒரு பிள்ளை உருவாகுது இல்லையா? ஒரு பிள்ளை உருவாகுது. அந்த பிள்ளைய கொஞ்சம் வளரும் போது இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைய தொழில்நுட்பங்கள், இன்றைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அப்படி செய்ய முடியும் இல்லையா? இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கு சூழ்நிலை. ஆனா ஒரு பிள்ளை இப்ப உருவாகவே இல்லை, இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா இது என்ன செய்யும் கண்டுபிடிக்கிறது முடியாத ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு மனிதன் பிறக்கிறதற்கு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்பு ஒரு மனிதனை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்பு அப்படின்னா 4 நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட 80 வயசு ஒரு தலைமுறை அப்படின்னா கூட 100 வயசுனாலுமே 4 தலைமுறை இல்ல 5 தலைமுறை. கோரேசு பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்பே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் மிக அருமையாய் ஒரு வாக்குத்தத்தத்தை, மிக அருமையாய் ஒரு காரியத்தை இந்த கோரேசுக்கு எழுதி வைத்திருந்தார் ஏசாயா மூலமாய். நீங்க அதே அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவனை பார்த்து கோரேசுவை பார்த்து கோரேசனுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு இந்த கோரேசுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 400 வருஷத்துக்கு முன்பு அவங்களுடைய அம்மா அப்பா இல்ல, அவங்க பாட்டி தாத்தா இல்ல. பாட்டி தாத்தாக்கு முன்பு பூட்டை, அதுக்கு முன்பு சொல்லுவாங்க ஓட்டன்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்கு முன்பு கோரேச ஆண்டவர் பார்த்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாய் உருவாகல, தாயினுடைய தாய் உருவாகல, அவங்க தாய் உருவாகல. கிட்டத்தட்ட 400 வருட காலங்கள். 400 வருடம் போது கணக்கு போட்டு பாருங்க, யூகிக்க முடியுமா? அதுதான் கர்த்தர். நான் சொல்றேன், நீங்க உருவாகிறதுக்கு முன்பே கர்த்தர் உங்களை குறித்து ஒரு மகா பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் பிறந்தது அனாதை தீர்மானம். நீங்கள் பிறந்தது கர்த்தருடைய திட்டம். ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்கள் பிறக்கவில்லை.
கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க பிறக்கல, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனால நீங்க பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, அப்போ இந்த கோரேசுவை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றி பார்க்கிறார். ஏன் இந்த கோரேசு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தை பாபிலோனியர்கள், நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய ராஜா, பாபிலோன்ல அன்றைக்கு அவர் தான் ராஜாவா இருந்தாரு. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து விட்டார். 2 கோத்திரம் யூத ஜனம், அவங்களை சிறைபிடித்து கொண்டு போய் பாபிலோன்ல வச்சுட்டாங்க. இப்போ அவர்களுடைய ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா சாலமோன் கட்டின ஆலயம், அதுக்கு உள்ள எல்லாம் கூட ஏதாச்சும் பொன் வெளியேறப்பட்ட காரியங்கள் இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் இடிச்சு தீக்கிரையாக்கிட்டாங்க. ஒண்ணும் விடல. இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் நடந்துச்சு. அப்புறம் இந்த நேபுகாத்நேச்சாரனுடைய ஆளுகை, இந்த கோரேசு என்கிற மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்து இவர்களை முற்றுகை எடுக்கிறார்கள். இஸ்ரவேலர்களை பாபிலோனியர்கள் சிறைபிடிக்கிறார்கள். பாபிலோனியர்களை கோரேசு தலைமையில, பாருங்க, மேதிய பெர்ஷிய ராஜ்யமாகிய கோரேசனுடைய தலைமையில சிறைபிடிக்கப்படுகிறது. இப்போ இந்த கோரேசு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க அவன் மனம் உள்ளவனாய் மாறுகிறான். காரணம் என்னன்னா, இந்த கோரேசுவை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, நீங்க வாசிங்க, நாலாவது வசனம் வாசிங்க, 3-4 வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. போதும். உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் அந்த என்பதை நீ அறியணும் அப்படின்னு சொல்லி உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேங்கிறாரு. இப்ப இவன் அந்த ஜனங்களை, இஸ்ரவேலின் தேவன் என்னை ராஜாவாய் மாற்றி இருக்கிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் அடிமையாய் வைத்திருக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லி அவங்களை அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்குகிறான். அல்லேலூயா. பாருங்க, இந்த கோரேசுவை ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உனக்கு முன்னே போய் எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் இந்த சம்பவம். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் அப்படின்னா நமக்கு முன்பு போய் கோணலானவைகளை சரி செய்கிறவர். இந்த காலையில நீங்க துவங்குகிற உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களுக்கு முன்னே போய் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, கோணலான காரியங்களை அவர் செவ்வையாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கிறீங்களா? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு முன்னே போய் கோணலான காரியங்களை என் தேவன் செவ்வையாக்க போகிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன நடக்கும்? கோணலானதை செவ்வையாக்குறேன் அப்படின்னா என்ன? முன்னால போய் ஒரு சில காரியங்கள்ல முன்னே போய் சரி செய்யற காரியம் இல்ல. ஒன்று நடக்கணும்னா அதுக்கு முன்ன ஆயத்தங்கள் தேவை. இந்த கோரேசுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு முன்ன போய் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆயத்தம் பண்ணுவேன், கோணலானதை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஆயத்தம் பண்ணினால், தேவன் முன்னே போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் என்ன ஆகும்னா, இந்த கோரேசு ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து இருப்பான். அல்லேலூயா. அதுக்கு கீழே வருகிற காரியம்லாம் அதான், வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாட்பாடுகளை உடைத்துன்னு சொல்லி வரும். பொக்குஷங்களை, அந்த காலத்தில் இருக்கிற பொக்குஷங்களை எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோரேசு ஆண்டவர் முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். முதலாவது என்ன செய்வோம்? ஏன் கோணலானவைகளை செவ்வையாக்குறாரா? கோணலானவைகளை செவ்வையாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எல்லாத்தையும் சரி செய்யறேன்னு அர்த்தம். நீ போறதுக்கு முன்பே எல்லாத்தையும் நான் உனக்கு ரெடி பண்ணிடுறேன்னு அர்த்தம். நீ சிக்கல்ல மாட்ட மாட்டேன், நீ சரியா போயிட்டே இருப்பேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ நடந்து போய்கிட்டே இருன்னு அர்த்தம். இந்த காலையில எல்லாத்தையும் ஆண்டவர் பாத்துக்குவா, நீங்க நடந்து போயிட்டே இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி சரி செய்து, கோணலா இருக்கிறத, முடியாம இருக்கிறத, சரியில்லாம இருக்கிறத எல்லாத்தையும் சரி செய்துருவாரு. நம்ம நடந்து போறது நம்ம வேலை. அல்லேலூயா. ஆமா. அப்போ ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். முதலாவது என்ன செய்வோம்? ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு ஆண்டவர் சொன்னார்னா, இன்றைய தினத்துல முதலாவது நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். இரண்டாவது, அந்நியர்களை முறியடிப்போம். என்ன செய்வோம்?
ஏன் கோரேசுக்கு ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்க வேண்டார்னா, அவன் ஒரு ராஜா. அவனுக்கு முன்பு அநேக தேசங்கள், அநேக அரசர்கள் இருக்கிறார்கள். அந்நியர்களை முறியடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ அந்நியர்களை முறியடிப்பாய். முதலாவது ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம், இரண்டாவது அந்நியர்களை, எதிரிகளை முறியடிப்போம், மூன்றாவது ஆபத்துக்களை மேற்கொள்வோம். ஆண்டவர் முன்னே போனா 3 காரியம் நடக்கும். முதலாவது ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம், இரண்டாவது அந்நியர்களை முறியடிப்போம், மூன்றாவது ஆபத்துக்களை மேற்கொள்வோம், ஜெயிப்போம். அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கோணலான காரியங்களை செவ்வையாக்குவார். ஏன் அந்நியர்களை முறியடிப்போன்னு சொன்னா, ஆண்டவர் எதிராளிகளை நமக்கு முன்னே போய் என்ன பண்றாரு, எதிர்ப்புகள் இல்லாதபடிக்கு சரி செய்கிறார். ஏன் நம்ம ஆபத்துக்களை மேற்கொள்வோமானால், நமக்கு முன்னே போகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதுல நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். இந்த காலை பொழுதுல நீங்க அந்நியர்களை முறியடிப்பீர்கள், நீங்கள் ஆபத்துக்களை மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்க முடியாது. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் ஒருவனும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் நிற்க முடியாது. ஏன்னா கோணலாய் வருகிற, தோன்றுகிற, நடக்கிற காரியங்களை, சம்பவங்களை கர்த்தர் முறியடித்து செவ்வையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுது, இந்த வெள்ளிக்கிழமை காலையில எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு முன்னே போய் பிஃபோரா உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவதற்கு, நீங்க போகிற இடத்துல உங்களுக்கு முன்பு கதவுகள் திறந்திருக்கும்படி, தடைகள் உடையும்படி, மதில்கள் இடியும்படி, செங்கடலும் பிளக்கும்படி வழியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் உங்களோடு கூட இந்த காலை பொழுதுல வர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லி இருக்கிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு முன்னே போய் கோணலான காரியங்களை தேவன்